ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியன் ரயில்வேஸில் காமெடியான சம்பவங்களும் நடக்கும், ஷாக்கிங்கான சம்பவங்களும் நடக்கும். இப்போ ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, போராடி தோற்று போனோம் அப்படின்னா ஜெயிச்சவன் கூட நம்மளை பாராட்டுவோம் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ வைரலாகி வந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அந்த கதவை விட ஒரு பல மடங்கு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெட்டியை உள்ளே ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் பல மணி நேரமாக போராடிட்டு இருப்பாங்க. பெட்டியை சாய்ச்சி திருப்பி போட்டு கீழே இருந்து தள்ளி என்னென்னமோ பண்ணி பார்த்துமே அந்த பெட்டியை உள்ளே எடுத்துகிட்டு போக முடியலை. இதில் நமக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை அந்த பெட்டியை இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னே வச்சுக்குவோம். யாரும் நடக்க முடியுமா, நிற்க முடியுமா, என்ன நடக்கும், மற்ற பாசஞ்சர்ஸ்க்கு அது எவ்வளோ பிரச்சனையாக இருக்கும், எதை பற்றியுமே யோசிக்காமல் இவ்வளோ பெரிய பெட்டியை உள்ளே எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணதை நினச்சா வேதனையாக இருக்குது. இன்னொரு புறம் எவ்வளவோ போராடி பார்த்துமே அந்த பெட்டியை இனிமேல் உள்ளே ஏற்ற முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. பெட்டியை வேற எடுத்துகிட்டு வந்துட்டோம், இனிமேல் என்ன பண்ணுறது அப்படின்னு கை காலில் பசஞ்சிக்கிட்டு எல்லோரும் நின்றுட்டு இருக்கிறப்ப ஒரு பெண் அதை தலையில் தூக்கி வச்சுட்டு போயிருப்பாங்க. அப்போ அந்த பெண்ணோட ஸ்ட்ரென்த் என்ன, அதாவது ஃபெயிலியர் தான், பட் இருந்தாலும் அவ்வளோ பெரிய பெட்டியை சோலோவாக ஒரு பெண் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு அசால்ட்டாக போயிருப்பாங்க. ஸோ அந்த பெண்ணுடைய அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை பாராட்டினாலுமே கூட, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பெட்டி எடுத்துகிட்டு போகிறீங்களே, எங்கேருந்துடா வரீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபன்னியான கமெண்ட்ஸ் தான் வந்துட்டுருக்கு. நன்றி. இவங்க பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.